Students, chapter 2 நம்ம next பார்க்க போகிற டாபிக் representation of abstract data type using ration number. ஒரு ரேஷன் நம்பரை abstract data typeல எப்படி யூஸ் பண்ணுறோம் represent பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். The basic idea of data abstraction is to structure program so that they operate on abstract data. ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அது எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ஐடியாவை நமக்கு கொடுக்குது. தட் இஸ் அவர் ப்ரோக்ராம் ஷுட் யூஸ் டேட்டா இன் சச் எ வே as to make us few assumption about the data as possible. ஸோ ஒரு டேட்டாவில் என்னென்ன வந்து நம்ம அந்த ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம், ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக் ஐடியாவை நமக்கு கொடுக்குறது என்ன அப்படின்னா இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது. அட் த சேம் டைம் எ கான்கிரீட் டேட்டா representation is defined as an independent part of the program. ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படிங்கிறதுல ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராமில் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ஐடியா மட்டும்தான் அதில் இருக்கும். ஆனால் கான்க்ரீட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அது வந்து டிஃபைன் பண்ணுது. கான்க்ரீட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுது. Note: in concrete data representation, a definition for each function is known. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் என்ன டெஃபினிஷன் அப்படிங்கிறது கான்க்ரீட் டேட்டாவில் வந்து நம்ம இது பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கோம். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டான்றது என்ன அப்படின்னா அதோட என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இருக்கும். ஆனால் அதில் என்ன இருக்காதுன்னா டெஃபினேஷன்ஸ் வந்து இருக்காது. எனி ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்ஸ். எந்த ப்ரோக்ராம்னாலும் அதில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா the two parts of program are the part that operate the abstract data and the part that define a concrete representation. ஒன்று என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது. செகண்ட் பார்ட்டில் நம்ம என்ன சொல்லலாம்னா கான்க்ரீட் டேட்டா வந்து டிஃபைன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதை வந்து டிஃபைன் பண்ணுறது கான்க்ரீட் ரெப்ரசன்டேஷனை இன்னொரு பார்ட்டை நம்ம சொல்லலாம். இஸ் கனெக்டட் பை எ ஸ்மால் செட் ஆஃப் ஃபங்க்ஷன் that implement abstract data in terms of the concrete representation. To illustrate this technique, let us consider an example to design a set of function for manipulating ration numbers. ஓகேவா? ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னால் அதில் என்ன இருக்கும், சம் பேசிக் ஐடியாஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். ஆனால் கான்க்ரீட்டில் என்ன பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே டெஃபினேஷனை நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் என்ன பண்ணுறோம், ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். A ration number is a ratio of integerோட ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். அந்த ration number constitute an important subclass of real நம்பரோட ஒரு சப்கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ரேஷன் நம்பர் such as 8/3 or 19/23 is typically written as. இப்போது ஒரு ரேஷன் நம்பருக்கு 8/3 19/23 அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி ரைட் பண்ணுவோம், நியூமரேட்டர் அப்புறம் ஸ்லாஷு டினாமினேட்டர். ஸோ இந்த மாதிரி தான் அதை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். where both the numerator and denominator are placeholder for integer values. ஸோ both numerator and denominators அதோட வேல்யூஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இன்டெஜர் வேல்யூவாக இருக்கும். both parts are needed to exactly characterize the value of the ration number. Actually, dividing integer produce a fluid approximations losing the exact precision of integer. ஸோ இப்போ வந்து போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ஸ் வந்து இன்டெஜராக இருக்கும்போது அதை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னவா கிடைக்கும், இன்டெஜர் வேல்யூ தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஃப்ளூட் வேல்யூவாக வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 8/3 ஈக்குவல் டு 2.666 அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது வேல்யூ வந்து நமக்கு என்ன வருது, ஃப்ளூட் வேல்யூ வருது. இப்போ 8 அப்படிங்கிறது ஒரு இன்டெஜர் வேல்யூவை 3 அப்படிங்கிற இன்டெஜர் வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வருதுன்னா
66 அந்த மாதிரி வருது. However, you can create an exact representation for rational number by combining together the numerator and denominator. ஸோ ரேஷன் நம்பரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், எப்படி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நியூமரேட்டர் அதோட வேல்யூவும் டினாமினேட்டரோட வேல்யூவும் என்ன பண்ணணும், கம்பைன் பண்ணணும். ஆஸ் we know from using functional abstraction, we can start programming productively before you have an implementation of some parts of our program. Let us begin by assuming that you already have a way of constructing a rational number from numerator and a denominator. You also assume that given a rational number, you have a way of selecting its numerator and its denominator. So இப்போது ஒரு ரேஷனல் நம்பர் நம்ம அசியூம் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், எது வந்து நியூமரேட்டர் எது வந்து டினாமினேட்டர். ஸோ அந்த மாதிரி அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி அதை கம்பைன் பண்ணி அதுக்கான ஒரு அவுட்புட்டை கொண்டு வரணும் இல்லையா. ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. an ADT for rational numbers. ஃபஸ்ட் என்னது, constructor construct a rational number with the numerator n, denominator d. rational n, d அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து செலக்டர். இப்போ கன்ஸ்ட்ரக்டர்ன்றது என்ன பண்ணுது, ஜஸ்ட்டு அதில் என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுக்கும். ஸோ அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது என்ன, செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்னன்றது என்னவோ அசியூம் பண்ணிக்கிறோம், நியூமரேட்டர், டிங்கிறது டினாமினேட்டர். ஸோ அப்போ இங்கே எக்ஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துட்டோம். எக்ஸுன்றது நியூமரேட்டர், ஒய்ங்கிறது டினாமினேட்டர். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னக்கு போகும், ஒய்யோட வேல்யூ டிக்கு போகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த செலக்டர் எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கும்போது ரிட்டர்ன் த நியூமரேட்டர் ஆஃப் த ரேஷனல் நம்பர் எக்ஸ். ஓகேவா. ஸோ ரேஷனல் நம்பர் எக்ஸோட நியூமரேட்டர் வேல்யூவை இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். இது நம்ம ரிட்டர்ன் த டினாமினேட்டர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் ஒய். ஓகேவா. ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் ஒய்யோட டினாமினேட்டர் வேல்யூவை இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. Now you have the operation on rational number defined in terms of the selector function, numerator and denominator, and the constructor function rational. constructor function என்ன, rational அப்படிங்கிறது. இதில் selector என்ன அப்படின்னா numerator, denominator. But you have not yet defined these functions. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணல, இந்த ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணலன்னா டிஃபைன் பண்ணலை. What you need is some way to glue together the numerator and a denominator into compound value. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் அதில் வந்து நம்ம அதோட காம்பவுண்ட் வேல்யூவை நம்ம கெட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அதுக்கான ஒரு ஷூடோ கோட் கீழே கொடுத்துருக்காங்க. the pseudo code for the representation of the rational number using the above constructor and selector is x, y becomes 8, 3. rational n, d. இப்போ நியூமரேட்டர் எக்ஸ் டிவைடட் பை இங்கே டினாமினேட்டர்னு ஒன்று. ஓகேவா. ஸோ டினாமினேட்டர் ஒய், நியூமரேட்டர் எக்ஸு, டினாமினேட்டர் ஒய். இப்போ அவுட்புட் என்ன வரும், 2.6665 அந்த மாதிரி வரும். ஓகேவா. ஸோ அப்போது எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேல்யூ என்ன பண்ணுறோம், 8, 3ன்னு கொடுக்குறோம். எக்ஸுன்றது நியூமரேட்டர், ஒய்ங்கிறது டினாமினேட்டர். ஸோ அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர வேல்யூ அவுட்புட் என்ன வரும்னா 2.6665 அந்த மாதிரி வரும். compound. Let us further assume that the constructor and selectors are also available. இதில் கன்ஸ்ட்ரக்டரும் இருக்குது, செலக்டர்ஸும் இருக்குது. we are using here a powerful strategy for designing program. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். wishful thinking, we have not yet set how a rational number is represented or how the constructor and selector should be implemented. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா இந்த ரேஷன் நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அது எப்படி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்,
அந்த செலக்டர்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரினா எதுவுமே இல்லை இதில். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விஷுவல் திங்கிங். ஸோ ஒரு ப்ரோக்ராமை எப்படி வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இதில் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விஷுவல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நோட் கொடுத்துருக்காங்க. விஷுவல் திங்கிங் இஸ் த formation of beliefs and making decision according to what might be blessing to imagine inside of by appealing to reality. ஸோ நம்ம இங்கே வந்து எதுவும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெசிஷனுக்காக ஒரு டிசைன் மட்டும் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விஷுவல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டு tuples. Next topic, listed tuples. To enable us to implement the concrete level of our data abstraction, some languages like Python provides a compound structure called pair, which is made up of a list or tuple. The first way of implements pairs is with the list construct. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த கான்க்ரீட் லெவலில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்மளை வந்து எனேபிள் பண்ணி கொடுக்குது. ஒரு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனில் கான்க்ரீட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனேபிளாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டு டப்புள் அப்படிங்கிறது. சம் லாங்குவேஜஸ் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன, பைத்தான் லாங்குவேஜை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சரை என்னன்னு சொல்கிறோம்னா பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம மேட் பண்ணி கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா லிஸ்ட் ஆர் டப்புள் அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட்டு வே அப்படிங்கிறது என்ன, இம்ப்ளிமெண்டேஷன் பேர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா லிஸ்ட் வச்சு தான் நம்ம இந்த பேரை வந்து என்ன பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிஸ்ட்டு. List is constructed by the placing expression within square bracket separated by comma. ஸோ இப்போ லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே என்க்ளோஸ் பண்ணியிருப்போம். அதில் இருக்கிற அந்த வேல்யூஸை செப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கமா வந்து யூஸ் பண்ணுறோம். such an expression is called as லிஸ்ட் லிட்டரல். ஸோ இதை நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் என்னென்னு சொல்லலாம்னா லிஸ்ட்டு லிட்டரல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லிஸ்ட்டு கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ். லிஸ்ட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம், மல்டிபிள் வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம் வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஈச் வேல்யூ கேன் பி ஆஃப் எனி டைப் அண்டு கேன் ஈவன் பி அனதர் லிஸ்ட். ஸோ அதுக்குள்ளே ஒவ்வொரு வேல்யூஸும் நம்ம என்ன வேல்யூஸும் இருக்கலாம். அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், இன்னொரு அனதர் லிஸ்ட்டு கூட வந்து அதுக்குள்ளே இருக்கலாம். Next, example for list is square bracket 10, 20. The elements of a list can be accessed in two ways. The first way is via our familiar method of multiple assignment. ஃபஸ்ட் வே அப்படி என்ன அப்படின்னா மல்டிபிள் அசைன்மெண்ட். நம்ம ஒரு இதுக்கு வேல்யூஸை நிறைய கொடுத்து அசைன் பண்ணிடுது. which unpacks a list into its element and bind the each elements to a different name. ஸோ வந்து ஒன்று என்ன அப்படின்னா அப்படியே மல்டிபிள் அசைன்மெண்ட் நம்ம வந்து கொடுத்துருது. இன்னொன்று என்னென்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அனதர் நேம் கொடுத்து அதுக்கான வேல்யூஸை நம்ம என்ன எலமெண்ட்ஸோட அந்த வேல்யூவை பைண்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிஸ்ட் எல்எஸ்டி பிகம்ஸ் 10, 20 அப்படின்னு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஒரு லிஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அதில் எக்ஸ், ஒய் பிகம்ஸ் இது எல்எஸ்டி அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து 10 அப்படிங்கிற வேல்யூ, ஒய்க்கு வந்து 20 அப்படிங்கிற வேல்யூ வந்து இங்கே அஸ்யூம் பண்ணிக்கும். இந்த எபோவ் எக்ஸாம்பிள் எக்ஸ் வில் பிகம் 10 and y will become 20. A second method for accessing the elements in a list is by the element selection operator, also expressed using square bracket. So expression என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன சொல்லலாம், இது ஒரு லிஸ்ட் எலமெண்ட். ஓகேவா? ஸோ unlike a list literals, a square brackets
expression directly following another expression does not evaluate to a list value. டைரெக்டாக நம்ம வந்து அது என்ன பண்ணலை, லிஸ்ட் வேல்யூவை நம்ம வந்து எவால்வேட் பண்ணலை. பட் இன்சிஸ்ட் செலக்டர் அண்ட் எலமெண்ட் ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் த ப்ரிசீடிங் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு, எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா அதோட அந்த வேல்யூவை நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். எக்ஸ்பிரஷனோட வேல்யூவை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே லிஸ்ட் ஆஃப் 0 10 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோன்றது இன்டெக்ஸ் வேல்யூ, அந்த ஜீரோங்கிற இன்டெக்ஸில் 10ங்கிற வேல்யூ வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். இங்கே வந்துட்டு 1ன்ற இன்டெக்ஸ் வேல்யூவில் 20 அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அனதர் நேமில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன் வே, இது வந்து இன்னொரு அனதர் வே. In both the example mentioned above, mathematically we can represent list similar to a set. ஸோ இதை நம்ம மேத்தமெட்டிக்கலி சொல்லணும்னா இது என்ன சொல்லலாம்னா செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி இதை செட் அப்படின்னு சொல்கிறோன்னா எல்எஸ்டி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டு கொடுப்போம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, 2 வேல்யூவை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க, 0, 10, 1, 20. ஸோ இப்போ இங்கே என்ன இது சொல்லலாம் அப்படின்னா இந்த 0ங்கிறது இன்டெக்ஸ் பொசிஷன், 10ங்கிறது வேல்யூ, இங்கே 1ங்கிறது இண்டெக்ஸ் பொசிஷன், 20ங்கிறது என்ன வேல்யூ. எனி வே ஆஃப் any value of bundling 2 values together into 1 can be considered as a pair. ஓகேவா. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 2 வேல்யூஸை பண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது நம்ம இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேர் அப்படின்னு சொல்கிறோம். லிஸ்ட் ஆர் காமன் மெத்தட் டு டூ ஸோ. therefore list can be called as pair. ஸோ அந்த லிஸ்ட்டு தான் இந்த மெத்தட்க்கு நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம். அதனால் லிஸ்ட்டு என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா பேர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 1 மார்க்கில் ஒரு நோட் பண்ணிக்கணும். therefore list can be called as pair. ஏன் வந்து லிஸ்ட்டு நம்ம பேர்ன்னு சொல்கிறோம் அப்படின்றது நமக்கு வந்து 2 மார்க் கொஷின்லையும் கேட்கலாம். representing rational number using list. இப்போ வந்து லிஸ்ட்டு யூஸ் பண்ணி ரேஷன் நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்க்குறோம். யூ கேன் நவ் ரெப்ரசன்ட் எ ரேஷன் நம்பர் ஆஸ் எ பேர் ஆஃப் 2 இன்டெஜர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ரேஷன் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதுக்கான ஒரு சூடோ கோட் இங்கே கொடுத்துருக்காங்க. சூடோ கோட் எ நியூமரேட்டர் அண்ட் எ டினாமினேட்டர். இப்போ ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். n, d ரிட்டன். இது என்ன பண்ணுது அப்படின்னா n,d அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணுது, நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், லிஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான வேல்யூ. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் ஆஃப் எக்ஸு. இது என்ன பண்ணும், ரிட்டன் எக்ஸ் ஆஃப் 0. அப்போ 0ன்ற இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். டினாமினேட்டர் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன, இது ஒரு செலக்டர், இது ஒரு செலக்டர், இது என்ன கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிட்டன் எக்ஸ் ஆஃப் 1. ஸோ இங்கே என்ன பண்ணும், இண்டெக்ஸ் வேல்யூவில் 1 அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை இது ரிட்டர்ன் பண்ணும். 0ங்கிற இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் tuples. Remember, a pair is a compound data type that holds 2 other pieces of data. So far, we have provided you with 2 ways of representing the pair data type. The first way using list construct and the second way to implement pairs is with the tuple construct. Okay, so இப்போ 2 ways வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னா லிஸ்ட்டு, செகண்ட் வே என்ன அப்படின்னா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான இந்த tuple கன்ஸ்ட்ரக்டரை செகண்ட் வே அப்படின்னு நம்ம சொல்லலாம். A tuple is a comma separated sequence of value surrounded with parentheses. ஓகேவா. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். லிஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுப்போம். அதே வந்துட்டு டப்புள்ஸ் என்ன பண்ணுறோன்னா பேராந்திசிஸ்க்குள்ளே மல்டிப்புள் வேல்யூஸ் அசைன் பண்ணுவோம். அங்கேயும் செப்பரேட் பண்ண கம்மா யூஸ் பண்ணுறோம், இங்கேயும் செப்பரேட் பண்ண என்ன யூஸ் பண்ணுறோம், கம்மா வந்து யூஸ் பண்ணுறோம். டப்புள்ஸ் இஸ் சிமிலர் டு எ லிஸ்ட் மாதிரியே தான் அதுவும் இருக்கும். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ is that you cannot change the elements of a tuple once is assigned.
whereas in a list elements can be changed. Okay, so நம்ம வந்து லிஸ்ட்டில் என்ன பண்ணலாம், அதோட எலமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் டப்புள்ஸில் ஒன்ஸ் நீ அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூ என்ன பண்ண முடியாதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கலர் ரெட், ப்ளூ, க்ரீன் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் அசைன் பண்ணிட்டோம்னா இதை என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டப்புள் அஸ் ஃபேர். டப்புள் வந்து எப்படி ஃபேராக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ டப்புள்ஸ் இப்போ நம்ஸ் பிகம்ஸ் 1,2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா டப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி நம்ம இங்கே கொடுக்குறோம் அப்படின்னா நம்ஸ் ஆஃப் 0 ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது இதை என்ன சொல்லலாம், இங்கே வந்து நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணி 1 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம இதுக்கு கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்தது நம்ஸ் இன்டெக்ஸ் வேல்யூனா 1ல் வந்து நமக்கு என்ன வேல்யூ இருக்குது 2. ஸோ அப்போ நம்ஸ்க்கு நமக்கு என்ன வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகும் 1,2ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா பேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஒரு டப்புள் வந்து எப்படி பேரை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நோட் த ஸ்கொயர் ப்ராக்கெட் notation is used to access the data you stored in the pair. ஓகேவா. ஸோ அப்போது ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அந்த டேட்டாஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறோம். ஸோ அதால் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா பேர் அப்படின்னு சொல்லுவோம். the data is 0 indexed, meaning you access the first element with nums 0. ஸோ அப்போ வந்து num 0 அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை தான் வந்து ஆக்சஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் அரேலெலாம் பார்த்துருக்கோம். 0 இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் த செகண்ட் வித் த நம்ஸ் ஆஃப் 1. ஸோ செகண்ட் வேல்யூ வந்து நம்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணிக்கும், ஆக்சஸ் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ஸ் ஆஃப் 0 அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கும், ஆக்சஸ் பண்ணிக்கும். இதான் என்ன சொல்லுவோம், டப்புள்ஸ். Students, next to topic data abstraction in structure. As you already know that list allow data abstraction in that you can give a name to a set of memory cells. Okay, so நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரியும். நமக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் இருந்தால் கூட சீக்வன்ஸாக அந்த என்ன ஆகும், அது வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அப்போ செட் ஆஃப் மெமரி செல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே கண்டினியூவாக நம்ம அதை எடுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. அந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன் த கேம் Mastermind, you must keep track of a list of 4 colors that the player guesses consist of using 4 separate variables, color 1, color 2, color 3 and color 4. You can use single variable predict example. ஸோ ஒரு சிங்கிள் வேரியபிளை யூஸ் பண்ணி இந்த 4 வேரியபிளுக்கான வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம்னா செப்பரேட் பண்ணி கொடுப்போம். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, ப்ரெடிக்ட் ரெட்டு, ப்ளூ, க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேரியபிள்குள்ளே சிங்கிள் வேரியபிள்குள்ளே நம்ம அதை என்ன பண்ணுறோம், அஸ்யூம் பண்ணுறோம். What list do not allow us to do is name the various part of multi-items object. In the case of a predict, you don't really need to name the part. ஓகேவா. ஸோ இந்த ப்ரெடிக்ட் அப்படிங்கிறது அது உண்மையாக பார்த்தோன்னா அதோட பார்ட்டே இல்லை. ஸோ ஆனால் அது ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், மல்டி ஐட்டம்ஸை கொண்டு வந்து அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், அசைன் பண்ணுறோம். Using an index to get to each color suffices. ஸோ ஒவ்வொரு கலரையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்டெக்ஸாக கொண்டு போகிறோம். பட் இன் த கேஸ் ஆஃப் சம்திங் மோர் காம்ப்ளெக்ஸ் லைக் பர்சன், we have a multi-item object where each item is a named thing, the first name, the last name, the ID and the email. One could use a list to represent person. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா
ஒரு மோர் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஒரு சில டைமில் நிறைய ஐட்டம்ஸ் நம்ம வந்து அசைன் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பர்சன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த பர்சனுக்கு ஒரு மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது என்னென்ன நமக்கு வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம், அவங்களோட லாஸ்ட் நேம் என்ன, ஐடி என்ன, இமெயில் என்ன. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நிறைய மல்டி ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பத்மஸ்ரீ, பாஸ்கர். ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நம்ம கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ஐடி நம்பர், இமெயில் ஐடி. ஸோ இதை வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூஸை அசைன் பண்ணுறோம். பட் சச் எ ரெப்ரசன்டேஷன் டஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி ஸ்பெசிஃபை வாட் ஈச் பார்ட் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம என்ன பண்ணல அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்லி நம்ம வந்து என்ன பண்ணல, அதை ரெப்ரசன்ட் பண்ணலை. For this problem, instead of using a list, you can use the structure construct. ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன் oops மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட்ஸ் கால்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளாஸ் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்கிறோம். டு ரெப்ரசன்ட் மல்டி பார்ட் ஆப்ஜெக்ட் வேர் ஈச் பார்ட் இஸ் நேம்டு given a name. Consider the following pseudo code. ஸோ இந்த மாதிரி மல்டி பார்ட் வேல்யூவை நம்ம அசைன் பண்ணும்போது கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஊப்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே பார்க்கும்போது இப்போது பர்சன் அப்படிங்கிறத கிளாஸ் நேமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு க்ரியேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். The new data type person is pictorially represented as. இப்போது இந்த டேட்டா டைப் வந்து ஒரு பர்சன் அப்படிங்கிற டேட்டா டைப்பை பிக்டோரிக்கலி நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ பர்சன் அப்படிங்கிற ஒரு கிளாஸு, அதில் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இது வேல்யூ என்ன பண்ணிக்கிது, கெட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அதில் யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷன்ஸ். இப்போ கிளாஸ் நேம் அப்படிங்கிறது என்ன, மல்டிபோர்ட் டேட்டா ரெப்ரசன்டேஷன். நிறைய டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் நேம் ஒன்று கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் பிளாங்கிங் டு த நியூ டேட்டா டைப். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனில் நியூ டேட்டா டைப் நம்ம வந்துட்டு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லலாம்னா வேரியபிள் ஃபீல்டு பிளாங்கிங் டு த நியூ டேட்டா டைப். இந்த நியூ டேட்டா டைப்புக்கான ஒரு ஃபீல்டு வேரியபிளை இதை சொல்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை அப்படி கொடுத்துருக்காங்க. லெட் மெயின் கண்டென்ட்ஸ் இதில் இருக்கிற மெயின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்னா அதில் என்னென்ன நமக்கு இருக்கும் அப்படின்னா P1 becomes person அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அப்போ person அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு க்ரியேட் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட் தான் என்ன அப்படின்னா இந்த P1 அப்படிங்கிறது. ஸ்டேட்மெண்ட் க்ரியேட்ஸ் த ஆப்ஜெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நேம் பிகம்ஸ் பத்மஸ்ரீ அப்படின்னு கொடுக்குறோன்னா இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட்டிங் எ ஃபீல்ட் கால்டு ஃபர்ஸ்ட் நேம் வித் த வேல்யூ பத்மஸ்ரீ. ஸோ அப்போது அந்த செட்டிங் ஃபீல்டில் அந்த ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற அந்த ஃபீல்டில் நம்ம என்ன பண்ணுறோம், வேல்யூ கொடுக்குறோம் பத்மஸ்ரீ அப்படின்ட்டு. லாஸ்ட் நேம் பிகம்ஸ் பாஸ்கர். செட்டிங் எ ஃபீல்டு கால்டு லாஸ்ட் நேம் வித் வேல்யூ பாஸ்கர். ஸோ லாஸ்ட் நேம் அப்படிங்கிற அந்த ஃபீல்டில் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோம்னா பாஸ்கர் அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறோம். ஸோ ஐடி பிகம்ஸ் நம்பர் 994222123 setting a field called a value and the ID number. Next email equal to email ID computerscience@gmail.com. setting a field called email with the value computerscience@gmail.com. இப்போ இதில் அவுட்புட்டு ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து அது அவுட்புட்டாக நமக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், பத்மஸ்ரீ அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வரும். The class structure construct define the
form of multi-part object that represent a person. ஒரு person அப்படிங்கிற ஒரு கிளாஸில் நம்ம multi-part object என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா represent பண்ணிக்கலாம். Its definitions add a new data type, in this case a type named person. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன டேட்டா டைப் நியூ டேட்டா டைப்போட நேம் வந்து என்ன கொடுக்குறோம்னா பர்சன் அப்படின்னு கொடுக்குறோம். ஒன்ஸ் டிஃபைன் we can create a new variable insist of the type. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், வேரியபிளை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். in this example person is referred to as a class. பர்சன்றது எதை ரெஃபர் பண்ணுது, கிளாஸ் ஆர் ஏ டைப். கிளாஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா டைப்னு சொல்லலாம். while p1 is referred to as an object or an instance. ஓகேவா, ஸோ p1ன்றது ஆப்ஜெக்ட் அப்படி இல்லைனா இன்ஸ்டன்ஸ் சொல்லலாம். இங்கே பர்சன்றது என்ன அப்படின்னா கிளாஸ். யூ கேன் திங்க் ஆஃப் கிளாஸ் பர்சன் ஆஸ் எ குக்கி கட்டர் அண்டு p1 ஆஸ் எ பர்டிகுலர் குக்கி. ஸோ p1ன்றது பர்டிகுலர் குக்கின்னு சொல்லலாம். பர்சன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குக்கி கட்டர் அப்படின்னு சொல்லலாம். யூஸிங் த குக்கி கட்டர் யூ கேன் மேக் மெனி குக்கீஸ். ஸோ அப்போ வந்து ஒரு குக்கி கட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், மெனி குக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சேம் வே யூஸிங் கிளாஸ் யூ கேன் கிரியேட் மெனி ஆப்ஜெக்ட் ஆஃப் டைப். ஸோ அப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிளாஸ்க்கு மெனி ஆப்ஜெக்ட் அப்படி இல்லைனா மெனி டைப் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். So far you have seen how a class defines a data abstraction by grouping related data items. A class is not just data, it has function defined within it. இப்போ வந்து ஒரு கிளாஸ் அப்படிங்கிறத டேட்டா அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. ஸோ வந்து அது என்ன எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணுது. we say such functions are subordinate to the class because their job used to do think with the data of the class. Example, to modify or analyze the data of a person object. ஸோ person அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்கான அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். Therefore we can define a class as bundle data and the function that work on the data. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம், இப்போ கிளாஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸை பண்டல் பண்ணி அதுக்கான ஒர்க் என்ன அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணுது, டிஃபைன் பண்ணுது. From all above the example and explanation, one can conclude the beauty of data abstraction is that we can treat complex data in very simple way. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை வெரி சிம்பிள் வேல நமக்கு கன்க்ளூட் பண்ணுறோம், எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவோம். நமக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஏடிடி டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ், இதோட சாப்டர் 2 ஓவர். சாப்டர் 2 ஓவர். இதுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் நான் பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு கொடுக்குறேன், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் 3rd சாப்டர் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.